சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் காட்டாற்று வெள்ளம் காரணமா சந்து மலை கிராமத்திலிருந்து புழுதி குட்டை அணைக்கு ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய நீர் தரைப்பாலத்தை மூழ்கடிச்சதுனால சாலையை கடக்க முடியாம 4 கிராமங்களை சேர்ந்த மக்கள் தவித்து வராங்க. இதை பத்தி அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை இப்ப பார்க்கலாம். இதுல கிளாக்காடு கிராமம், புங்கமடு கிராமம், மேல சந்துமலை கிராமம், நெய்யமலைன்னு சொல்லிட்டு அதுல ஒரு 400 குடும்பம் இருக்காங்க. இதுல எல்லாம் இந்த வழியா தாங்க எல்லாம் வருவாங்க போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷ அளவில் 10-15 வருஷ அளவுலேயே அப்பப்போ 2 வருஷத்துக்கு ஒரு முறை 1 வருஷத்துக்கு முறை காட்டு தண்ணி வந்ததுன்னா எல்லா சொந்த பந்தவங்க நாங்கள் எதையுமே சந்திக்க முடியாது, வழி இல்லைங்க. ஸ்கூல் பிள்ளைங்க வர்றதுக்கு வழி இல்லை. அதே மாதிரி யாராவது ஒரு கன்சீவாக இருக்காங்க, அதே மாதிரி அவங்க வாழ்வாதாரம் எந்த பொருளும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு மறுபடி தெருவு போகிறதுக்கு இந்த ஒரே பாதாங்க இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் தண்ணி 3 நாள் தண்ணி போகுங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே இறங்க முடியாது. அன்னைக்கு அவங்களுக்கு வந்து என்ன தேவை, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணுறாங்கன்னா அவங்களை எந்த ஒரு கான்டாக்டுமே பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. இதுக்கு தமிழக அரசு ஒரு நல்ல வரிசை இந்த பாலத்தை மேம்படுத்தி போட்டாங்கன்னா அனைத்து மக்களும் போறது வரது சௌகரியமா இருக்குன்றது எங்களுக்கு ஒரு கோரிக்கையா சொல்றாங்க. சேலம் புழுதிக்குட்டை பகுதியில் ஆற்றுப்பாலம் வெள்ளத்தாலும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. இது பத்தின விவரங்களோட இணையராறு செய்தியாளர் அசோக்குமார், அவர்கிட்ட பேசலாம். அசோக்குமார், தற்போது இந்த தரைப்பாலம் மூழ்கி இருக்கு, போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? வாழப்பாடி அருகே உள்ள புழுதிக்கோட்டை ஆனைமேடு அணையின் முக்கிய நீர் ஆதாரமாக வந்து கொண்டிருக்கும் சந்துமலை, நெய்யமலை, கிளாக்காடு, புங்கமடுவு ஆகிய மலை கிராம பகுதிகளில் இருந்து புழுதிக்கோட்டை அணைக்கு இப்பகுதியில் இருந்து அதிகமாக நீர் வந்து கொண்டிருப்பதால் இப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் அணையின் முழு கொள்ளளவு 64 அடி நிரம்பி உள்ளதாலும் அணையில் இருந்து 20 ஆண்டுகளுக்கு பின் பசிக்ஷ நதியில் வெள்ளமாக சீறிப்பாய்ந்து செல்கின்றது. இந்நிலையில் சந்துமலை, நெய்யமலை, புங்கமடு போன்ற மலை கிராமங்களில் இருந்து அணைக்கு காற்றாற்று வெள்ளம் அதிகமாக செல்வதால் அப்பகுதியில் வசிக்கும் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் காற்றாற்று வெள்ளத்தால் கடக்க முடியாமல் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கவே மிகவும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். மருத்துவமனை செல்ல முடியாமல், பால் விவசாய பொருட்கள், பூக்கள் கொண்டு வருவதற்கும் மாணவிகள் கல்லூரிக்கு செல்ல முடியாமல் காற்றாற்று வெள்ளம் செல்வதால் மறுபகுதியில் உள்ள தங்கள் குடும்பங்கள், உறவினர்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் இல்லாமல் செல்போன் சிக்னல்களும் அப்பகுதியில் கிடைக்காததால் வருடத்திற்கு 2-3 தடவை இதுபோல் காற்றாற்று வெள்ளம் வருவதால் பெரும் துன்பத்திற்கு ஆளாகி வருவதாகவும் அப்பகுதியில் பாலம் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் தங்களுக்கு கிடைக்க வருவாய்த்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி அசோக்குமார். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.